அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு திருமண நிகழ்வுல கலந்திருக்கும் பொழுது அந்த திருமண நிகழ்வுல ரபியா பின்த் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண்ணுக்கு திருமணம், சஹாபிய தோழி. அல்லாஹ்வுடைய தூதர் திருமணத்துல போய் கலந்து கொள்ள போறாங்க. போனா அங்க வரவேற்பு நிகழ்ச்சி இருக்குதுல்ல, பாட்டு படிச்சு வரவேற்கிறாங்க. பாட்டு படிச்சு கவிதை படித்து அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்கிறார்கள். அங்க படிக்கக்கூடிய வாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தப்பான தகவல் அது மக்களிடத்துல போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த கவிதையை நிறுத்த சொல்றாங்க. என்ன வாசகம் தெரியுமா? ஒஃபீனா நபியும், எங்களுக்கு மத்தியில ஒரு நபி இருக்கிறார், யஅலமு மா ஃபீ கதன், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லிடுவார். யஅலமு மா ஃபீ கதின், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லலையே, அல்லாஹ் நமக்கு சொன்ன செய்தி என்ன? நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அல்லாஹ் தான் அறிவான். இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைப்பதற்கு சமம். ரசூலுல்லாஹ் அங்கேயே கண்டிக்கிறாங்க, அப்படி சொல்லாத, தஇ ஹாதிஹி, இது அப்படியே விட்டு, வகூலி பில்லதி குந்தி தகூலின, ஏற்கனவே நீ படிச்சில அந்த மாதிரி படிச்சுக்கோ, இந்த வாசகத்தை படிக்காத அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடுறது பிரச்சனை இல்லை, எது பிரச்சனை? அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து பாடுகிறோம் என்கின்ற பெயரில் அன்த கஃபாருல் கதாயா என்று அழைக்கிறார்களே, அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அன்த கஃபாருல் கதாயா வஸ்ஸுனூபில் முபிகாத், சாதாரண பாவம்லாம் கிடையாது, அழித்தொழிக்கக்கூடிய பாவம் இருக்குதே. இல்ல பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தர் நிக்கிறானே, யார் மன்னிப்பா? பாவத்தை மன்னிக்கிறது யார்? அல்லாஹுவா அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹு தான் மன்னிப்பான் பாவத்தை. ஆனா இந்த பாடல்கள் என்ன சொல்லுது தெரியுமா? மௌலூது பாடல்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு அழைக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை அதான். அல்லாஹும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. யார் சொல்லித்தாரா? கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு, தாபிஈன்களுடைய காலத்திற்கு பிறகு ஷியாக்கள்ல ஃபாத்திமீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் தான் என்ன செய்யுது? இந்த வேலையை செஞ்சு வைக்குது.